வணக்கம். இப்போ நம்ம கடலூரில் தான் இருக்கிறோம். கடலூர் பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து ஸ்ட்ரைக் நடக்கிறதா. ஏமா வேறு பஸ்ஸு கிடையாது, அவங்க ஊருக்கு போகணும், பஸ்ஸு கிடையாது. பஸ் இல்லையா? கவர்மெண்ட் பஸ் வரல பார்த்துங்க. ஒன்றும் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் தீர்வை கொடுத்து சீக்கிரம் வாங்கி கவர்மெண்ட் பஸ்ஸை விடுமாறு ஆல் இண்டியா ஜெகன் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது. எம்பியோட கருத்து சொல்ல போல பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் ஓடல. இப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? பஸ் இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸை சீக்கிரம் விடுங்க. தம்பி வந்து கஷ்டப்படுறாப்போல பாருங்க. பஸ் இல்லாமல் அவனே பின்னாடி ஓட்டுக்கிறாப்போல. இந்த பஸ்ஸோட ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து ஸ்ட்ரைக் நடக்குது. என்னன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வேலை செஞ்ச டிரைவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. ரிட்டைர்மெண்ட் ஆன அந்த டிரைவங்களுக்கு வந்து அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு ஒரு 60 லட்சம் அந்தமாரி, 60 லட்சம் 50 லட்சம் அந்தமாரி ஒரு அந்த போஸ்டிங் அதுமாரி அந்த அமௌண்ட் இருக்குது. அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இலவசமாக பஸ்ஸு விட்டுட்டோம், அதனால் வந்து நாங்கள் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கவர்மெண்ட்டு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரோட அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸு ஓட்டுற சங்கத்துக்காரங்க ஸ்ட்ரைக் நடத்திக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரைக் நடத்தின அந்த சங்கத்தை கூட்டு இன்றைக்கி நேரடியாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக பேசி அதுக்கு உண்டான தீர்வை கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரைக் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு கரெக்டான ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்க கஷ்டப்பட்டு அதிகமாக வேலை செஞ்சு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை கவர்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. கூடி சீக்கிரத்தில் அதை பேச்சுவார்த்தை நடத்தினா வாபஸ் வாங்குறான்றா. இதுவரையும் பேச்சுவார்த்தை இல்லை. அதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்து சுச்சுவேஷன் அந்தமாரி இருக்குது. அதனால் தமிழக அரசு சீக்கிரமாக அவங்களுக்கு உண்டான தீர்வை கொடுக்கணும். தீர்வை கொடுத்து கூடி சீக்கிரமாக அந்த வாபஸ் வாங்குறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் சார்பாக கேட்டுக்கொள்ளணும். ஆல் இண்டியா ஜெகன் கடலூர். இதில் வந்து 60 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் இன்றைக்கி 120 பேர்கிட்ட ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லாத காரணத்தால் கூடி சீரில் ஸ்ட்ரைக்கு வாபஸ் வாங்கி கவர்மெண்ட் பஸ் விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பசங்க அவங்களோட ரியாக்ஷன் என்னான்னு சொல்லிட்டு கேட்போம். இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு ஓடலை, அதனால் உங்களோட கருத்து என்ன? கவர்மெண்ட் பஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். நிறைய பேர் போக முடியாமல் ஆனால் தொங்கிட்டு போகிறாங்க. அதிக பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, தம்பி கரெக்டான பதில் சொல்லிக்கிறாங்க. உங்கள் நேமுங்க? தமிழ்ன்ற தம்பி வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்லிக்கிறாரு. இந்த தமிழ் நினைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி கடலூரில் இருக்கிற எல்லா பசங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான கருத்து. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஸ்ஸு ஓடாத காரணத்தால் இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு போகக்கூடிய தம்பி வந்து இன்றைக்கி நைட்டு கூட ஆகலாம். ஏமா பஸ்ஸு இல்லை, தனியார் பஸ். அந்த பஸ்ஸு போயிட்டு அவங்கள வந்து இறக்கி விட்டு ரிட்டர்ன் வந்தால் தான் பஸ்ஸு, தவிர வேறு கவர்மெண்ட் பஸ் இல்லை. கூடி சீல கவர்மெண்ட் பஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக்கு வாபஸ் வாங்கி மீண்டும் கவர்மெண்ட் பஸ் விடுமாறு கடலூர் சார்பாக கேட்டுக்கிறோம். ஆல் இண்டியா ஜெகன் கடலூர்.